சகோதரர் விஜய் அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார், கடிதம் அனுப்பியிருக்கிறார். அது குறித்து எங்கள் கட்சியினுடைய செயற்குழு நாளை கொடுக்கிறது. ஆட்சி அமைக்க அழைப்பதில் ஆளுநருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதாகவும், இது பின்னாடி பாஜகவின் செயல்பாடுகள் இருக்கிறதாகவும் ஒரு விமர்சனம் இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் காலையில் நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். கவர்னர் சட்டத்தை மீறக்கூடாது. பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி முறை மிக மிக முக்கியம். சட்டத்தை அவர் கடந்து செல்லக்கூடாது. எது சட்டமோ அதன்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அறிக்கையின் சாரம். அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். அதே போன்று விஜய் அவர்கள் இதில் ரொம்ப மௌனம் காக்கிறது. ஜனநாயகபூர்வமான அனைவரும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் மௌனம் காப்பதோ, ஆளுநருக்கு எதிரான ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காமலோ, அவரை விமர்சிக்காமலோ ரொம்ப அமைதி காப்பதுங்கிறது எந்த அளவுக்கு? விஜய் கடந்து போகலாம், இல்லை அந்த கட்சி கூட கடந்து போகலாம். நான் சட்டத்தின் ஆட்சி முறை பாதிக்கிற பொழுது சட்டத்தின் நெறிகளை, நாடாளுமன்ற விழுமியங்களை ஆளுநராகட்டும் அல்லது அதற்கு மேல் உயரத்தில் இருக்கிறவர்களாகட்டும் அதை கடந்து செல்கிற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். எங்கள் கண்டனங்களை நாங்கள் தெரிவிப்போம். அதே போன்று முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப விருப்பப்படுறதா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, அவங்களை அழைப்பு கொடுத்துருக்கதாகவும் தவைக்க தரப்புலேருந்து கூறப்படுது. கூட்டணிக்கு நீங்கள் வரணுங்கிறத அழைப்பு கொடுத்துருக்காகவும் முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸும் தவைக்காவோட கூட்டணி வச்சிருப்பதா அதிகாரமாக அறிவிச்சிருக்காங்க. இல்லை, இந்திய கம்யூனிஸ்டோட நிலைப்பாடுங்கிறது முதல்வரை சந்தித்தது தோழமைபூர்வமான சந்திப்பு. அவர் எங்கள் கூட்டணி கட்சியின் தலைவராக அவர் இருக்கிறார். எனவே நாங்கள் நிகழ்கிற அரசியல் குறித்து நாங்கள் பேசினோம், அவ்வளவுதான். இது நட்பு முறையிலான சந்திப்பு, தோழமை முறையிலான சந்திப்பு. அதே நேரத்தில் தாவேக்கா கூட்டணிக்கு எங்களை அழைக்கவில்லை. ஒரு முற்போக்கு அரசு ஒன்று அமைக்கிறோம், மக்கள் நல அரசு ஒன்று அமைக்கிறோம், ஆதரவு தாருங்கள் என்று அவர்கள் சகோதரர் விஜய் அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார், கடிதம் அனுப்பியிருக்கிறார். அது குறித்து எங்கள் கட்சியினுடைய செயற்குழு நாளை கொடுக்கிறது, நிர்வாகக்குழு நாளை கொடுக்கிறது. இதுபோன்ற ஒரு அரசியல் நிலைகள் நாங்கள் எடுக்கிற பொழுது, ஆதரவு எதிர்ப்பு என்கிற நிலைகள் எடுக்கிற பொழுது கட்சி கமிட்டி தான் அது குறித்த முடிவுகளை செய்யும். ஆதரவு இருக்கும் கட்சி கமிட்டி தான் அதனால முடிவுகளை செய்யும். கம்யூனிஸ்ட் கட்சியில் தனித்த தலைவர்கள் யாருக்கும் எத்தகைய அதிகாரமும் இல்லை, விசேஷ சலுகையோ உரிமையில இல்லை. கட்சி தான், கட்சியினுடைய கூட்டு முடிவு தான் கட்சி முடிவாக செயலாளர் வெளிப்படுத்துவார். அவ்வாறு அந்த முடிவுகள் வருகிற போது நான் உங்களுக்கு அதை அறிவிப்பேன். ஆட்சி அமைப்பதில் தாவேக ஆட்சி அமைப்பதில் நாங்கள் எதுவுமே தடுக்கலை அப்படின்னு சொல்லி முதல்வர் அது ஒரு ஜனநாயகபூர்வமான அணுகுமுறை. தனது நீண்ட நெடிய அனுபவங்களிலிருந்து அவர் ஒரு ஜனநாயகபூர்வமான கருத்தை சொல்லியிருக்கிறார். அது ஒரு வரவேற்கத்தக்க கருத்து.